வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்ரா நல்லா இருந்துச்சு. சரி, அந்த ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரெக்வஸ்ட்டு. காலையில் நம்ம பேசுதி தமிழ் போடும்போது மைக்கை மறந்து வீட்டில் வச்சுட்டேன். மொபைல் மைக்கில் தான் பேசுகிறேன். கொஞ்சம் வாய்ஸு கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக சேனலுக்கு வந்திருக்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியாமல் தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பித்த உடனே ஏஜே ஸ்டைல் தான் வராரு. ஏஜே ஸ்டைல் சொல்கிறாரு, என்னுடைய கெரியர் வந்து ஜான்சனா போல 2025 அவருக்கு ஃபுல் டைம் இருந்ததில்ல, அதே மாதிரி எனக்கும் 2026 வரைக்கும் சண்டை போடணும்னு ஆசை தான். ஆனால் என்னுடைய கெரியரை குந்தர் வந்து கேட்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. சரி, ஓகே, இதில் கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன். அண்ட் எனக்கு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு சிஎம் பாங்க வராரு. எப்போ உனக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதணும்னு ஆசை, எனக்கு ஓன் கூட மோதணும்னு ஆசை, இதுக்கு ஒரு ஆன்சர் நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணுமே. அப்போ அதுக்கு ஏஜே ஸ்டைல் சொல்கிறாரு, நான் ஒரு வேளை குந்தரை பீட் பண்ணிட்டேன்னா என்ன ஒரு நம்பர் ஒன்று கண்டக்டர் ஆகிடுது, அடுத்து நம்ம 2 பேரும் டைட்டிலுக்காக மோதுவோன்னு. இல்லைப்பா, நீ வந்து குந்தர் கூட மோதுற, அதுவும் உன்னோட கெரியரை நீ இடமான வைக்கிற, இதில் நீ வெற்றி பெறுவியா தோப்பியா அப்படிங்கிறதே எனக்கு தெரில, அதனால் நான் இதை நம்பர் 1 கண்டக்டர் மேட்சை நான் அடுத்த போடுறது இல்லை. சரி, அதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி டொரண்டோ நல்லா இருக்குது, இந்த மண்டே நைட்டர் நல்லா இருக்குது, இந்த மண்டே நைட்ராலேயே நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை உனக்கு எதிராக டிஃபெண்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறேன், நீ ரெடியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஏஜே ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கான ராவுடைய மெயின் ஈவெண்ட்டாக ஏஜே ஸ்டைலுக்கும் சிஎம் பாங்குக்கும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 6 உமன் ஒரு டாக் டீம் மேட்ச், 6 பெண்களுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போகிறது. முதலாவதாக ஹீல் டீமில் யாரெல்லாம் இருக்கா பார்த்தீங்கன்னா, ரைகில் ராட்ரிகஸ், லீவ் மோர்கன் அண்ட் ரக்ஸனே. டீம் ஜட்ஜ்மெண்ட் டே வெர்சஸ் ரியா ரிப்ளி, இயோ ஸ்கை. அவங்க 2 பேரோட டீம் பேர் ரியோ தானே. கூடவே ஸ்டெஃபனி வால்கர். ஸ்டெஃபனி வால்கருக்கு இன்ஜுரி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு கியூர் ஆகிட்டு போல இருக்குது. அதனால தான் சண்டை போடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. சரி, இது விமன்ஸ் மேட்ச் அப்படிங்கிறதுனால டீட்டெயிலாக நம்ம எதுவும் பார்க்க வேண்டாம். ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே க்ளீனாக ரெக்ஸனையை பின்ஃபால் பண்ணி ரியா ரிப்ளே வின் பண்ணிட்டாங்க. ஸோ ரியா ரிப்ளே வின் பண்ணாலே அவங்க டீமில் இருக்கிற எல்லோரும் வெற்றி பெற்ற மாதிரி தானே. இப்படி இந்த மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகணுன்னு வைங்களேன். ஃபின் பேலர் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதிருப்பார். தெரிஞ்ச விஷயம் தான், தோற்று போயிட்டாரு. என்னுடைய ஹோம் டவுனில் நான் மோதினேன், தோற்று போயிட்டேன், எனக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு தாப்பா அப்படின்னு கேட்குறாரு. பங்கு சொல்கிறாரு, உனக்கு நான் வாய்ப்பு தந்துட்டேன், மீண்டும் தரணும்னா நீ அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது, நீ ராயல் ரம்ப வெற்றி பெற்று என்னுடைய டைட்டிலுக்காக மோதிக்கோ, இப்போதைக்கு நான் தர முடியாது ராசா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபின் பேலருக்கு மிகப்பெரிய சோகம். சரி, ராயல் ரம்பில் நம்ம எப்படியாவது பங்கேற்று வெற்றி பெற்று அதுக்கப்புறமா நம்ம சிஎம் பாங் கூட மோதலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பேலரும் வந்துட்டார். அதன் பின்பு விஷனுடைய டீம், விஷன் டீமில் இருக்கிற ப்ரான் பிரேக்கர் இன்றைக்கி ராக்கு வந்திருக்காரு. அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை பற்றின தெளிவான விளக்கங்களையும் பற்றி சொல்ல போகிறாரு. பால் எமன் ரிங்குக்கு வந்தோடனே தான் டீம் மெம்பர்ஸை பற்றி எல்லாருமே வரவேற்கிறாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், பேக் ஸ்டேஜில் ஒரு விஷயம் நடந்தது, அதை சொல்ல மாட்டேன். நம்ம ட்ரிபிள் எச் வந்து முடி வெட்டிகிட்டு இருக்காரு. எங்கப்பா முடி இருக்குது வெட்டதுக்குன்னு கேட்காதீங்க, அப்படி தாங்க பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ பால் எமன் போய் பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 2K26 உடைய பேனரில் யாரை போடலாம், ப்ரான் பிரேக்கரை போடலாமா, பிரான்சன் ரீடை போடலாமா, ப்ராக் லெஸ்னரை போடலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே, நான் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டேன், அவரோட ஃபேஸ் தான், நீயே பாரு அப்படின்னு காட்டுறாரு. யார் முகம் இருக்குது தெரியுமா, வேறு யார், நம்ம ட்ரிபிள் எச் மாமா. அவரை தான் கவர் பேஜாக போட்டிருக்காங்க. இப்போ தான் ஐயாவுக்கு தொப்பையெல்லாம் வந்துருச்சுல, ஆனால் முன்னாடி பழனி படிக்கட்டு மாதிரி உடம்பு வச்சுருந்தால அந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டிருக்கானுங்க. ஏன் இப்போ உள்ள ஃபோட்டோவை போட்டால் போனி ஆகாதாம்மா, அதான் பழைய ஃபோட்டோவை போட்டானுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2K26 உடைய கவர் பேஜ் ஃபோட்டோ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ பாலியமன் என்ன பேசுகிறாங்க அதை பற்றி பார்க்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னுடைய பேர் பாலியமன், என் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு ப்ரான் பிரேக்கரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஆடம் பியர்ஸ். ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ஜென்ரல் மேனேஜரை அட்டாக் பண்ணா அப்படிங்கிறது பிரச்சனைனா, ஜென்ரல் மேனேஜரே தப்பு பண்ணியிருக்காரு, நான் இது எங்கே போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் நடந்ததை போட்டு காட்டுறாங்க. அதில் போன வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஷன் டீமுக்கும் பெண்டா, ரே ஃபீனிக்ஸ், ரேமஸ்டீரியோ முகமூடி சகோதரர்களுக்குள்ளே ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அதில் ரேமஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் பார்லிமெண்ட்லேருந்து பிடிங்கிருப்பார்ல, அதை ஜென்ரல் மேனேஜர் ரேமஸ்டீரியோக்கு கண்ணில் படுற மாதிரி வச்சுருப்பார். அதை அட்டாக் பண்ணி தான் போன வாரம் தோற்று போயிருப்பாங்க விஷன் டீம். அதை போட்டு காட்டு நியாயம் கேட்குறாங்க, எப்பா இதெல்லாம் சரியா, இதுக்கு வழி சொல்லுன்னு. சரி, நான் பண்ணது தப்பு தான், போன வாரம் வந்து நான் மிஸ்டேக்காக பண்ணிட்டேன், அதை நான் ஒத்துக்கிறேன்.
அதனால் நான் பிரான் பிரேக்கரோட சஸ்பெண்டை நான் கேன்சல் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் பிரான் பிரேக்கரை நான் ராயல் ரம்பில் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ சந்தோஷம் தாங்க முடியல. அப்போது இன்னொரு குண்டையும் தூக்கி போடுறாரு. நான் வந்து பிரான் பிரேக்கரை மட்டும் இந்த ராயல் ரம்பில் சேர்க்கலை, நான் வந்து லோகன் பால், பிரான்சன் ரீடு மற்றும் ஆஸ்டின் தேரியை கூட இந்த ராயல் ரம்பில் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டோன்னே கொஞ்சம் பால் ஹெமனுக்கு ஃபேஸ் கட் மாறுது. ஏன்னா பிரான் பிரேக்கர் மட்டும் இருந்தால் ஓகே, டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்தால் ஒருத்தர் கண்டிப்பாக எலிமினேட் பண்ணி ஆகணும்ல, அந்த சூழ்நிலை வரும். அதனால் ஃபேஸ் கட்டு தெரியல, மற்றவங்களுக்கு சந்தோஷம் தான். அண்ட் அதே மாதிரி ஆஸ்டின் தேரியை பார்த்து, தேரி நீ வந்து போன வாரம் வந்து நடந்ததெல்லாம் பற்றி சொன்னேன், ஸோ போன வாரத்தோட ரீமேட்ச் இப்போ நடக்கட்டு, ஆனால் இது டேக் டீம் கிடையாது, ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு. நீ லெஜெண்டரி ரெஸ்லர், லெஜெண்டரி ஹால் ஆஃப் ஃபேமரான ரே மிஸ்டீரியோ எதிர்த்து இப்போ சண்டை போட போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ரே மிஸ்டீரியோக்கும் ஆஸ்டின் தேரிக்குமான மேட்ச்சு ஆரம்பிக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. நம்ம ஸ்பாய்லர் இல்லாமல் பார்க்கணுன்னா வழக்கம் போல் விஷன் டீம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஆஸ்டின் தேரியை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லிட்டு சீட்டிங் பண்ணுறாங்க. அண்ட் முகமூடி சகோதரர்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் விஷன் டீமில் மெம்பர்ஸ் அதிகம். இந்த வாய்ப்பை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்ட ஆஸ்டின் தேரி ரொம்பவே க்ளீனாக இன்றைக்கி ரே மிஸ்டீரியோ பின்ஃபால் பண்ணி இன்றைக்கி வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா விஷன் டீமாக ஒன்று சேர்ந்து ரே மிஸ்டீரியோவையும் மாஸ்க் சகோதரர்களையும் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆதிக்கத்தை செலுத்துகிறாராம் பிரான் பிரேக்கர். சரி, ராயல் ரம்பிள் வேறு இருக்கார், என்ன இருக்க பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே பேக் ஸ்டேஜ் போகணுன்னு வைங்களேன், ராக்கெல் ராட்டிஸஸ் ஒவ்வொரு உமன் ரெஸ்லர்ஸையும் நீங்கள் எங்கேயாவது ஸ்டெஃபனி வால்கரை பார்த்தீங்களா, வால்கர் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது வால்கர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராட்ரிகேஸை அட்டாக் பண்ணுறாங்க. 2 பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறமா செக்யூரிட்டி கார்டு, ரெஃப்ரீஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்க 2 பேரையும் பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே பேக் சைடில் சண்டை போட்டிருக்காங்க, அதை ஒரு சின்ன விஷயமா காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஜியோனி ஈவெண்ட்ஸ் இருக்கிறார்ல, போன வாரம் இன்ஜுரி ஏற்படுது, அதை பற்றி சொல்லிட்டாரு. டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு இன்ஜுரி எதுவுமே இல்லை, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டாரு. அதனால் ரியாத்தில் நடக்க போகிற ராயல் ரம்பிளுக்கு நானும் பங்கேற்க போகிறேன். ஆக்சுவலி இதை நான் ஆடம் பீஸ்ட்டு சொல்லிட்டேன். ஆடம் பீஸ் எனக்கு ஒரு ஸ்லாக் தந்துட்டாரு, அந்த நம்பரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் நான் ராயல் ரம்பிள் இருக்க போதே ராயல் ரம்பிளை வெற்றி பெற்று ரெசல்மேனியாவுக்கு நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஜியோனி ஈவெண்ட் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி காய்ஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்பர் ஸ்லாஸ் தந்திருக்காங்கன்னு. இப்போவே இவருக்கான நம்பர் ஸ்லாஸ் தெரிஞ்சிருச்சான், அதை பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் காய்ஸ், உங்கள் கைகள் உயர்த்த வேண்டும். ஏன்னா கைகள் உயர்த்தப்பட வேண்டிய ஒருத்தர் ராயல் ரம்பிளில் பங்கேற்க போகிறார்ல, அதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் மீண்டும் சொல்கிறாங்க. த ரியாத் இன் சவுதி அரேபியா ரைன்ஸ் இன் ரம்பிள். எஸ், ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் ராயல் ரம்பிள் இருக்கிறாரு. அதை மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் மத்தியில் தெரிவிக்கணுங்கிறதுக்காக ரோமன் ரெய்ன்ஸ் இஸ் ரியாத் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ் இஸ் த ரம்பிள் டிக்ளேரர். அவருக்கும் ஒரு நம்பர் இருக்குது, எந்த நம்பரில் வராரு அப்படிங்கிறத சர்ப்ரைஸாகவே பார்ப்போம். அதே மாதிரி ரிங் ஜெனரல் குந்தர்கிட்ட ஒரு சின்ன பேட்டி, நீங்கள் ஏன் கெரியர் கிளியராக மாறிட்டீங்கன்னு கேட்கும்போது, இந்த கெரியர் கிளியர் அப்படிங்கிறது நானாக வாங்கலை, அது தானாக வந்த பட்டம். நான் வந்து ஒவ்வொரு சிலருடைய கெரியர் கில்லிங்கெல்லாம் முடிக்கிறதுக்காகலாம் இல்லை, அவங்களுடைய டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது அவங்கள விட நான் வந்து பவரான ஆள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவங்க கூட மோதுறேன். அதில் நான் வந்து கோல்டுபர்கோட கெரியரையும் சீனாவோட கெரியரையும் நான் முடிச்சிருக்கிறேன். ஏஜே ஸ்டைலில் நான் எப்படி வின் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா குந்தரை வந்து நான் வந்து க்ளீனாக வின் பண்ணேன், கெரியரை முடித்தேன், ஜான்சனாவை டேபட் பண்ண வந்துச்சேன், ஏஜி ஸ்டைலில் எப்படி முடிக்கலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குந்தர் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மைக்கேல் கோல் தான் அந்த இன்டர்வியூவை எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னைக்கு ராமுடைய மெயின் ஈவென்ட் சிஎம் பாங் வெர்சஸ் த ஃபினாமினல் ஒன் ஏஜி ஸ்டைலுக்கான உலக ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் இன்னைக்கான மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மண்டே நைட் ராவாக நடக்க போகிறது. அது அஃபிஷியலி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறமா ஸ்டைல் மேட்ச் எல்லாம் விளையாடுறாரு அப்படிங்கிறதே அபூர்வம்ல, அந்த வகையில் சொல்கிறேன். அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் 4-way ஃபார் த டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சு. இதில் அமெரிக்கன் மேடு, அப்புறமா வந்து எல் கிராண்டே அமெரிக்கான டீமில் இருக்கிறவங்க ரியோ மற்றும் டொராண்டோவா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த நியூ டே, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அகாடமி, இவங்க 4 பேரும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டென்ட்டில் மோத போகிறாங்க. வெற்றி பெற உங்களுக்கு ஊசோஸ் எதிர்த்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்னா வாய்ப்பு கிடைக்கும். அப்படியே ஃபின் பேலர், நீ ராயல் ரம்பிள் வந்து வெற்றி பெற்றுட்டு என் கூட மோதி வா அப்படின்னு சிஎம் பேங்க் சொன்னார்ல, அதனால் ஆடம் பியஸ்ட்டை போய் கேட்டால் ஆடம் பியஸ் சொல்லாரு, நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட ஃபின்னு, ஆல்ரெடி ராயல் ரம்பிள் இருக்கிற 30 பேரோட ஸ்லாஷும் ஃபுல் ஆயிடுச்சு, உனக்கு நம்பர் இல்லைப்பா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் டாமினிக்கு கூட இடத்த நான் தேர்ந்தெடுத்துட்டேன், உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னத்தை சொல்ல, டாமினிக்கே கொடுத்துட்டாங்களாம், ஃபின் பேலருக்கு இல்லையா.
சோகம் உச்சத்தில் அப்படியே நடந்து போகிறாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீவ் மோர்கன் வந்து நிற்கிறாங்க. ஃபின், நீ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும், உன்னை ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ துடிக்கிற எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீ ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற, தனியாக இருக்கிற, உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண நினைக்காத. நீ வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் ஒருத்தன்டா. நம்மலாம் ஒரே ஃபேமிலி, ஒரே குடும்பம். நீ டைட்டில் இல்லை, நாங்கள்லாம் ஒதுக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றி நீ தப்பாக நினைக்காத. டாம் வந்து ராயல் ரம்பிளில் இருக்கிறா, நீ இல்லை அப்படிங்கிறத நினச்சியும் தப்பாக நினைக்காத. நமக்கான வாய்ப்பு கிடைக்கும். நாங்கள் வந்து பேசுனது தப்பு தான், நீ உன்னை ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு உன்னை நாங்கள் ஏற்றி விட்டுட்டோம். பட் ஆனால் நீ எங்களுக்கு பழைய ஃபின்னாக வேணும். நீ போன வாரம் சிஎம் பங்கு கூட விளையாடின மேட்ச்சில் லாஸ்ட்டாக அவன் கையை ரைஸ் பண்ணி அதெல்லாம் எதுக்கு பண்ண? சிம்பட்டி கிரியேட் பண்ணவா? அதெல்லாம் வேண்டாம். நீ ஃபின்னாக இரு. நீ ஃபின்னாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீ வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கணும்லாம் கிடையாது. ஏன்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி அந்த டேக் டீம் மேட்ச், ஃபேட்டல் 4-வே மேட்ச் அது நடக்குது. மேட்ச் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்குது. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அகாடமி ஃபைனலி டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. ஏன்னா இவங்கள கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லாருமே ஊசஸ் கூட மோதும்போது ஜெயிக்கிற அளவு இருக்காங்க. தோக்குற அளவுக்கு இவங்க தானே இருக்கிறாங்க. அதனால் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரிங்கில் வந்து என் டைட்டிலுக்காக கூடிய சீக்கிரம் மோத போகிறீங்க, நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்படி டைட்டில் ரைஸ் பண்ணி காட்டுறாரு. கூடிய விரைவில் இவங்களுக்குள்ள டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஜிம்மி ஊசோ திருப்பி ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். அப்படியே புறத்தால் பேக் ஸ்டேஜில் பார்த்தோன்னு வைங்களேன், பெகிலிஜ் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நான் உமன் சென்டர் கணக்கு சாம்பியன்ஷிப்பாக நெக்ஸ்ட் நட்டாலியா கூட மோதணுமா? ஓகே ரெடி. பட் ராயல் ரம்பிளில் நான் இருக்கிறேன். ராயல் ரம்பிளில் நான் பங்கேற்று ரெஸ்ல்மேனியாவுக்கு மூவ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா என்னோடய இன்டர் கணக்கு சாம்பியன்ஷிப்பை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே கேரிசன் வந்து சொல்கிறாங்க, ரம்பிளை வின் பண்ண போகிறது ஆஸ்கா தான் வின் பண்ண போகிறா, நீ தோக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ், நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கேரிசனோட முகத்தை நல்லா பார்த்துக்கோங்க, அதே மாதிரி ஆஸ்காவோட முகத்தை பார்த்துக்கோங்க. பார்க்க எப்படி இருக்காங்க? அழகாக இருக்காவில்ல? க்யூட்டாக இருக்காவில்ல? ஆனால் இவங்களோட ஏஜும் எங்கள் அம்மாவோட ஏஜும் ஒரே வயசு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? மாட்டிங்கல்ல. நம்பட்டா ஆஸ்காவோட ஏஜை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களில் பல பேரோட அம்மாவுக்கும் ஆஸ்காவுக்கும் கூட ஒரே ஏஜாக இருக்கும். ஆனால் ஆஸ்கா எப்படி எங்கே இருக்கா பாருங்கள். ஜப்பான்காரங்களே அப்படி தான் இருக்கானுங்க, எப்படின்னு தெரில. ஒரு வேளை சோறு சாப்பிட மாட்டேக்கானுங்கல்ல, நம்ம தான் சோறை தின்னு தொப்பையை வளர்க்குறோம். அவனுக்கு கறிது சாப்பிட்டாலும் அப்படியே பலப்பலன்னு இருக்கானுங்க, ஏன்னா எல்லாம் ப்ரோட்டீன்ஸு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது கைஸ். என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு 18 வயசில் கல்யாணம் நடந்துச்சு, 19 வயசில் நான் பிறந்துட்டேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 25 வயசு ஆயிடுச்சு. ஆனால் எனக்கே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. அப்புறமா ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டாங்கல்ல. எனக்கு வந்து உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வேணும், அதுவும் இப்போவே எனக்கு தெரியணும், எனக்கு எந்த நேரத்தில் எப்போ தருவீங்க அப்படிங்கிறத ஒரு ஓப்பன் டாக்காக சேலஞ்சாக விடுறாங்க. அதே மாதிரி ஸ்டெஃபினி வால்கரோ பார்த்தீங்கன்னா ராஜ் என்டர்டைன் மேட்ச்சில் பார்த்து அவள் சேலஞ்சை விட நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் ஒன்றும் கோலை இல்லை ஒளிஞ்சு போகிறதுக்கெல்லாம், இப்போ எனக்கு இந்த உமன் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், நீ ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஓகே நீயே டிஃபெண்ட் பண்ணுற அப்படிங்கும்போது நான் எதுக்கு தடுக்க போகிறேன், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ராவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஷோவை நடத்தணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம், அதுக்கு நீ ரெடியாக இருக்கிறியா? எஸ் ரெடி. நெக்ஸ்ட் வீக் உன்னோட உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணு, அதுவும் இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா விஷன் டீம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஆஸ்டின் தியரி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே ஒன்றா கூட்டு குடும்பமாக ராயல் ரம்பில் சண்டை போடணும், ஒருத்தர் சண்டை போடக்கூடாது, இதை தான் வந்து ராஜ் என்டர்டைன்மெண்ட் நினைக்கிறான், நம்மளாம் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக எல்லாருமே எலிமினேட் பண்ணணும், அதை தான் பால் ஹெமனும் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது பால் ஹெமன் வேற ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பால் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க கேட்கும்போது முக்கியமான நபர் தான், எல்லாம் உனக்கு சாதகம் தாண்டோய் அப்படிங்கிற மாதிரி பிரான் பிரேக்கரை தட்டி பேசுகிறாரு. ஆனால் அவரோட ஃபேஸ் கட்ட பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ராயல் ரம்பில் வெற்றி பெறணும்னு சொல்லும்போது கொஞ்சம் அவருக்கு கிரட்ஜ் ஆகுது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்கு வெற்றி பெறணும்னு நினைக்கிறது பிரான் பிரேக்கர் தானே. அண்ட் மெயின் ஈவெண்ட்டுக்கு நம்ம ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு சிஎம் பாங் வெர்சஸ் Phenomenal One AJ Styles is the final one, Dream One is the number one. வேறு எப்படி சொல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், ப்ரொமோ ஓடுது, வேறு யாரோட ப்ரொமோ? ஓபா ஃபெமி. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி இஸ் கம்மிங் சூன் போட்டவங்க ஓபா ஃபெமி எப்போ ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிறதையும் காட்டிட்டாங்க. பிரம்மாண்டமாக காட்டினாங்க பாருங்க, அப்படி ரியாத் அப்படின்னு பா வேற மாதிரி வருமா, வர்ற மாதிரி ஓபா ஃபெமி ராயல் ரம்பில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது, உங்களுக்கு ஓபா ஃபெமியோட என்ட்ரன்ஸ் தெரியும்ல, ராயல் ரம்பில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது பாருங்கள் பட்டையை கலப்ப போகுது. அதுக்கப்புறமா ஏஜே ஸ்டைல் வந்துட்டாரு, இவங்களுக்குள்ள மேட்சும் ஆரம்பிக்குது. ஏஜே ஸ்டைல் அண்ட் சிஎம் பாங் 2 பேரோட மேட்சை பற்றி நமக்கு தெரியும்.
இஸ் த ஒன் த ஃபினாமினல். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி, மேட்ச்சில் யார் வெற்றி பெற்றான்னு கேட்டிங்கன்னா எங்கே வெற்றி பெற விடுவாங்க, 2 பேருமே தோக்கக்கூடாது, ஏதாவது குருமாவை தான் கலக்கி ஆகணும், குருமாயை கலக்கி விட்டானுங்கள். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே ஃபின் பாலர் குறுக்கால வந்து சிஎம் பாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி அவர் அட்டாக் பண்ணுறது கரெக்ட் தான், எந்த வாய்ப்பும் கிடைக்கல, அட்டாக் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ சிஎம் பாங்க அட்டாக் பண்ணிட்டாரு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு தான், ஏன்னா ஏமாற்றலாம் முடியாது, நான் அவனை அடிச்சிட்டோம்னா எனக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின் பாலர் சிஎம் பாங்கை பார்த்து கேட்டிருக்காரு. ஸோ சிஎம் பாங் இப்போ டைட்டிலுக்காக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் பாலர் கூட மோதுறதுக்காக ரெடியாக இருக்காரு. அது எப்போ ஏது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இதோட இன்றைக்கி ராவ் முடிச்சுட்டாங்க காய்ஸ். இந்த வாரம் ராயல் ரம்பிள் இருக்குது, அதில் கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ போடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை டவுன்லோட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறமா ராவையும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? அண்ட் மறக்காமல் நீங்கள் நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சினிமா கிங் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சினிமா கிங் தமிழ் சேனலோட லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது, செக் பண்ணி அந்த சேனலுக்கும் ஆதரவை தெரிவிங்க.